உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சிட்டிங்களா? உங்களுக்காகவே இந்த பதிப்பு. நட்பை மதிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை கேளுங்க. உங்கள் மனசை கவருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பள்ளி காலத்தில் கோபம் கொண்டு விலகி சென்ற என் தோழியை சண்டையிட்டு சென்ற கணம் தொட்டு நீயாக வருவாய் என்று காத்திருக்க தொடங்கினேன். என்னை கண்டு சடைத்து கொண்டு நீ செல்லும் பொழுதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக நீ என்று சிரித்து கொண்டே கடந்து விட்டேன். வருட முடிவில் வாழ்வின் அடுத்த பாதைக்கு அடியெடுத்து வைத்தோம் வெற்றிகரமாக. ஆனால் எதிர்பார்ப்பில் தோற்ற நான் உன்னோடு பேச உன் முகம் கண்டேன். அப்பொழுதும் சடைத்து கொண்டு கடந்து விட்டாய். காலம் பதில் சொல்லும் நீயாக வருவாய் என்று கடந்து விட்டேன். ஆம், கடந்து விட்டேன். கடந்து வந்து இந்த மாதத்தோடு 9 வருடம் தொடங்க காத்திருக்கிறது. நம் பாதைகள் மாற்றப்பட்ட கணம் தொட்டு ஓரிரு முறைதான் உன்னை பார்த்திருப்பேன். அப்பொழுதும் என்னை கண்டு சடைத்து கொண்டு நீ யாரோ போல் செல்வதாய் பிரம்மை என்னுள். அதுவே நிஜமாகுமோ என்னவோ. அந்த கணம் சிரித்த பின்பு சிறியதாய் வேதனை கொண்டது இந்த மனம். வேடிக்கை என்னவென்றால் வெண்ணிலவின் அருகே மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரத்திற்கு இந்த நிலவின் மீது என்ன கோபமோ. காரணம் சொல்லாமலே தூரமாய் சென்று விட்டாய். நம் நட்பின் 5 வருட பசுமையின் நினைவுகள் மட்டுமே இப்பொழுது என்னுள். உன்னை மறந்து கடந்து விட்டேன் என்றுதான் நினைத்தேன். ஒரு பொய்யிலும் பெரும் மெய்யாக இன்று என் கனவில் நீ பேசிவிட்டாய் என்று பேரானந்தத்தை நான் உணர்ந்தபோது அருகே என் குழந்தை அழும் சத்தம். பெருத்த ஏமாற்றத்தோடு கண் விழித்த நான். நம் பிரிவினை சிரிப்போடு கடந்த எனக்கு அவ்வப்போது பேயாக தொடர்ந்து வரும் இந்த கனவுகளை கடக்க முடியவில்லை. நீயாக வருவாய் என்று ஒவ்வொரு முறையும் உன்னை கடந்து வந்து நான் செய்த என் மடத்தனம்தான் என் தவறு. காலம் கடந்து உரைக்கிறது. இதோ என் அகங்காரம் ஒழித்து உனக்காக ஒரு அஞ்சல். ஆம், இது அஞ்சல்தான், என் நட்பின் அஞ்சல். காரணமே தெரியாம சண்டை போட்டு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆக நான் சொல்ல வர உருக்கமான விஷயம் என்னன்னா, உண்மையான நட்புக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. ஒருத்தராவது விட்டு கொடுத்து பேசிடலாமே. பதிலுக்கு அவங்க பேசாமல் போனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை நினைப்பாங்க. இது என்னோட நம்பிக்கை. 2 பேருமே பேசாமல் இருந்து தேவையில்லாத ஈகோவுக்கு சோறு போட்டு வளர்க்காதீங்க. இந்த பதிவை கேட்ட நிறைய பேரில் 1-2 பேருக்காவது மனசு மாறுன்ற நம்பிக்கையில் தான் இதை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். நான் இதை யாருக்காக எழுதினேனோ அந்த பிசாசி இப்போ என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கும்னு தெரியல. பட் என்னோடய ஃபீலிங்ஸை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த கண்டென்ட் அந்த பிள்ளையும் போய் சேரும்னு ஒரு நம்பிக்கை. சமூ, நீ இதை கேட்டால் என்ன ஃபீல் பண்ணுவேன்னு இப்போவும் நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் நீ ஃபீல் பண்ணுவியான்னு கூட தெரியலை. அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. உன்கிட்ட பேசணும்னு நினச்சதை இப்படி வெளிப்படுத்திட்டேன். இதுவே எனக்கு போதும். இப்போ தான் மனசில் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. காத்திருப்பது காதலுக்கு மட்டும் இல்லை, அழகான நட்புக்கும் சுகமானது தான். நான் சொல்கிறது உண்மை தானே?